அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபையாராக மன்னிப்பு கேட்கின்றேன். பாஸ்டர் சொல்லியிருந்தார், பலா பாஸ்டர் 12:45 முன்பதாக வர வேண்டும் என்று, 40க்கு முன்பதாக. ஆனால் எங்களுடைய சபையிலே 2 ஆராதனை இருந்தது. லைவ் ஆராதனை, இதை விட சபையின் ஆராதனை இருந்தது. அது முடிப்பதற்கு சரியாக 12 மணிக்கு முடித்து விட்டோம். ஆனால் வரும்போது எங்களுக்கு ரபிக்காக இருந்தது, அதனால் பிந்தி போய்விட்டது. சபையாரிடம் நான் மன்னிப்பு கேட்கின்றேன். இருந்தும் தேவன் எங்களோடு இடைபட சித்தமாக இருக்கின்றார். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. பாஸ்டர் எனக்கு சொல்லியிருந்தார், என்னுடைய சாட்சி கட்டாயமாக சொல்ல வேண்டும் என்று. ஆகவே சபை பக்தி விருத்திக்காக சாட்சியை சொல்லி தேவநாமத்தை மைமைப்படுத்தி வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்லலாம். தேவன் தாமே இயேசுவின் சுவிசேஷ அக்கினி திருச்சபையார் யாவரையும் மீண்டுமாக வாழ்த்தி வரவைக்கின்ற இயேசுதானுமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சபையார், போதகர்கள், ஊழியர்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆமேன். என்னுடைய தேசம் இலங்கை தேசத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கோட்டைக்கல்லார் எனும் கிராமத்திலே நாங்கள் ஒரு விக்கிராரனை குடும்பமாக இருந்தோம். எங்களுடைய தேசங்களின் சரி, இங்கே இருக்கின்ற என்னுடைய உறவுகளுக்கும் அது தெரிந்தது. நாங்கள் சபை தேவனை ஏற்றுக்கொள்ள முன்பதாக ஒரு விக்கிராரதனை, பாரம்பரிய விக்கிராரனை கட்டுக்குள்ளே இருந்து கொண்டிருந்தோம். ஆலயங்களில் என்ன காரியங்கள் நடந்தாலும் அங்கே நாங்கள் முன்னிப்போம், எல்லா காரியங்களையும் செய்வோம். அதைவிட நான் சிறு வயது முதல் ஆலயத்திற்குள்ளே வழிநடத்து அங்கே இருந்ததினால் அந்த பஞ்சபுராண திருட்டுக்கள், தேவார திருப்புராணங்கள் மற்றும் சுலோகங்கள் அனைத்தையும் கற்றுத்தேர்ந்தவராக இருந்தேன். அது மாத்திரமல்ல, அங்கே இனப்பிரச்சனை காரணமாக எங்களுடைய ஆலயத்தில் பூசை செய்யக்கூடிய பூசகர் வராத போதில் நான் அங்கே ஆலயத்திலே பூசை ஆரியாக பூசை முடித்து கொண்டிருந்தேன். ஆனால் சிறுவயது தான். என்னால் அனுபவத்தில் நிமித்தமாக அவர்கள் என்னை அங்கே பயன்படுத்தினார்கள். இப்போதும் சொல்வார்கள், அந்த ஆலயத்தில் நாங்கள் இருந்தபோது பல காரியங்கள் வந்து இப்போது எல்லாம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் தேவனுடைய நோக்கம் அது அல்ல. வேதம் சொல்லுகின்றது, அங்கே சங்கீதங்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். ஆகவே நான் இருந்த பக்தி வீணான பக்தி, உலகத்தில் உள்ள பக்தி என்றால் தேவனுடைய வசனம் சொல்லுகின்றது, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று யாத்ராகம் 6ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், 6ஆம் வசனத்திலே. ஆகவே நாங்கள் தேவன் என்றால் இந்த வானத்தையும் பூமியையும் சண்ட சராசரங்களை படைத்த தேவன், உலக சர்வசிருஷ்டிகரான தேவன், ஒருவனும் துன்மார்க்கமாய் வாழ்ந்து சாவதை விரும்பாத தேவன். ஆகவே நாங்கள் செய்த அந்த பக்தியை தேவன் கண்ணோக்கி பார்த்து இந்த மகனை இன்றைக்கு பல இந்தியா தேசத்திலும் சரி, இலங்கை தேசத்திலும் சரி, பல தேசங்களில் இந்த விக்கிராரனை கட்டுக்குள் பக்தி வைராக்கியமாக இருக்கிறவர்களை விதமாக பிடித்து கொள்வார். அவ்விதமாக அங்கே நல்ல இலங்கை தேசத்திலே நான் வாழும்போது படித்த காலங்கள் இந்து நாகரிகம் எல்லாம் படித்தேன். எனக்கு இருக்கு ஜசோத் சாமம் மதர்வனம் அந்த மூல வேதங்கள் எல்லாம் கற்றித்தேன். அந்த பாடத்தில் நான் 100க்கு 90 95 மார்க்ஸுகள் எடுத்து வந்தேன். இவ்விதமாக வாழ்கிற காலங்களில் அங்கே இலங்கை தேசத்தில் இருக்கும்போது இந்த திருமணத்துக்கு மணவரைகள், ஸ்பீக்கர், சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் கொடுத்து ஒரு உழைப்பையும் தேடிக்கொண்டு கோயிலுக்குள்ளேயும் கோயில் காரியங்கள் செய்வதாக இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நாட்கள் தேவனுடைய நோக்கம் என்னை வேறு பிரிக்கும்படிக்கு இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். ஆனால் அந்த தேசத்திலே வசிக்கும் போது நல்ல ஆசீர்வாதமாக நல்ல இதாக இருந்தது. ஆனால் தேவனுடைய நோக்கம் பக்தி உள்ளவனை தனக்காக தேர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பிரேம் தேசத்துக்கு வந்தபோது ஒரு 2-3 மாதங்களில் என்னுடைய வாழ்க்கை மாறினது. ஆனால் இலங்கை தேசத்தில் இருக்கும்போது நான் ஒரு பரிசுத்தமாக அந்த கடவுளுக்காக இருந்தாலும் ஒரு பயத்தோடு பக்தியோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். எந்த அசம்பாவித காரியங்களும் செய்யவில்லை, இந்த குடிவரி போதைகள் எதுவும் இருக்கவில்லை. ஆனால் பிராந்தேசத்துக்கு கொண்டு வந்தார். ஆனால் தேவன் ஒரு துன்பத்தின் மத்தியில்
ஒரு வேதனை, ஒரு வியாதியின் மத்தியிலோ ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு பக்தியை அனுப்பித்தான் தொடுவார். அப்போது தொட்டா தான் தேவனுடைய அன்பை நாங்கள் விளங்குவோம். ஆகவே அவர் என்ன செய்தார், அந்த பிரான் தேசத்தில் வந்து ஒரு 2-3 மாதங்கள் போன விட்டாடு எனக்கு இலங்கை தேசத்துடைய சிந்தனைகள் இங்கே 2004ஆம் ஆண்டு, அதாவது கொரோனாவுக்கு அந்த சுனாமிக்கு முதல் 8ஆம் மாதம் தான் சுனாமி, 12ஆம் மாதம் நடந்தது. எனக்கு வந்தவுடனே விசாவும் கிடைத்து விட்டது. 3 மாதத்திலேயே டிசம்பர் மாதத்துக்கு முதல் விசாவும் கிடைத்து விட்டது. அந்த விசா கிடைத்த நிமித்தமாக மாதா கோயில், அங்கே லூட் மாதா கோயிலுக்கு போய் வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அங்கே சுனாமி நடக்கின்றது. ஊரிலே சுனாமி நடந்தால் அதிலே உறவுகளுக்கு சேதங்கள் அது இது ஏற்பட்டது. மற்ற நான் குடும்பத்தை பிரிந்து வந்த நிமித்தமாக எனக்கு ஒரு மனசில் ஒரு பிரக்தி ஏற்பட்டு, என்னுடைய சகோதரன் இங்கே இருந்தால் அந்த சகோதரியோட இருக்கிறேன். சகோதரி என்ன சகோதரியை நான் வளர்த்த குற்றப்படுத்த அல்ல, சகோதரி சில டார்ச்சர்கள் கொடுத்தாங்க. சகோதரன் என்னுடைய மைத்துனரும் என்னோட சகோதரி கணவரும் சகோதரமாக சில காரியங்கள் எல்லாரும் அறிந்ததை நான் சொல்லவில்லை. அதனால் என்னுடைய மண்டையில் இன்னும் குழப்பம் ஏற்பட்டது. இனி குடும்பத்தை பிரித்து அங்கே ஊரிலே தாய் தகப்பன், அந்த ஊர் காரியங்கள், அந்த கோயில்கள் குளங்களை விட்டு வந்த ஒரு விரக்தி. ஆனால் இந்த பிராந்தேசத்திலும் என்ன செய்கின்றேன், இங்கே அம்மன் கோயில், பிள்ளையார் அம்மன் கோயிலையும் பஜனை கோஷ்டிக்கு பொறுப்பாக இருக்கிறேன். உங்களுக்கு இந்திரன் என்று தெரியும். இந்திரன் நாங்கள்லாம் ஒன்றாய்ந்து பஜனை கோஷ்டி தலைவராக பஜனை கோஷ்டிகளை செய்து கொண்டிருக்கணும். அப்பயும் ஒரு விற்கிறதுக்குள்ளே நல்லா இருக்கிறோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த மண்ணுடைய தலையை குழப்பி விட்டது. இதோடு இருந்த பெண்மாரும் குழப்பி விட்டார்கள். நான் குடிக்கு அடிமையாகிவிட்டேன். ஆனால் குடி என்றால் அப்போது என்னுடைய ஸ்ரீலங்கா தேசத்தின் சரி இங்கேயும் ஒரு 3-4 மாதம் வரைக்கும் குடிக்கு நான் அடிமை இல்லை. அதே நேரத்தில் இங்கே வந்தபோது நான் ஸ்ரீலங்கா தேசத்தில் இருக்கும்போது ஒரு அறிவிப்பாளராக இருந்தேன். பிஹெச்எஃப் அப்துல் கலாம் இருந்தேன், அவரோடும் சேர்ந்து திருவண்ணாமலையில் அறிவிப்பு செய்திருந்தேன். இங்கு வந்தபோது டிடிஎன் தொலைக்காட்சி என்று ஒன்று இருந்தது, அதில் அறிவிப்பாளராக இருந்தேன். இளைய நிலா தென்றல் இசைக்குழுவில் எல்லாம் அறிவிப்பாளராக இருந்து காரியங்களை அங்கே செய்து வந்திருக்கின்ற வேளையில் குடிக்கு அடிமையாகிவிட்டேன். பிரச்சனையான சந்தோஷம், இந்த களியாட்டங்கள் ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் பிற்ப அந்த களியாட்டம் முடிந்தது மனசிலே ஒரு போராட்டம். குடிக்கு அடிமையாகி அந்த நேரத்தில் வேலைகளும் செய்கின்றேன். அதாவது ஒரு கேக் கம்பெனியில் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்திலும் அங்கேயும் போய் குடிப்பேன். வேலை செய்கிற இடத்து அந்த கேக் செய்யும்போது ரோம் என்ற ஒரு சாராயத்தை ஊற்றித்தான் அந்த கேக்குகளை செய்வாங்க. அந்த இதையெல்லாம் குடிச்சிட்டு மூட்டை வைக்கல வேலைக்கு போய் வர ஒரு நாள் என்ன செய்துட்டேன்னா, கூட அங்கே குடிச்சிட்டு எங்களை ஃபேக்ட்ரிக்கு முன்னுக்கு இந்த ஒரு வெள்ளைக்கார வீட்டை மன்னிச்சுட்டு மூட்டைக்கு வைக்க அப்படியே கொண்டு ஏற்றி அப்படியே ஒரு மயக்கம் வந்து அவங்க பம்பிக்கு அடித்து அவங்க வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அங்கே கொண்டு போயிருந்தோம். 3 நாளைக்கு அப்புறம் நான் வெளியே வந்திருக்கேன். அந்த வேலையும் போய்விட்டது. அப்போ விதமாக என்னுடைய சகோதரனும் என்னை ஒரு ஏளனமாக நினைத்து விட்டு, என்னென்றால் பிரச்சனை நிமித்தமாக நான் சின்னனாக தொடங்கின அந்த குடிப்பழக்கம் இவை என்னுடைய சகோதரி டார்ச்சலாலும் அவ என்னை மற்றவர்களிடம் வேறு குடிகாரன் அதாயிட்டான். சின்ன காரியத்தில் பெருசாக்க நினைச்சதால் நான் இன்னும் குடிக்க இப்போ சொல்லிட்டாங்க தானே, இனி குடித்தா தானே வருது. அப்புறம் குடித்து அவங்களால உதாசீனப்படுத்தி விட்டேன். அவங்களும் அதே நேரத்தில் லண்டனுக்கு போய்விட்டாங்க. அவங்க சிட்டிசன் கிடைச்சவங்க லண்டனுக்கு போய் நான் இங்கே தனியாக இருக்கும்போது குடிக்க அடிமையாகி லாச்சப்புல் பகுதிக்கே வந்துட்டு வேலைகளையும் விட்டுது, எல்லாத்தையும் விட்டுதேன். விசாவெல்லாம் இருக்குது பேக்கவுண்டோட. லாச்சப்பில் வந்து 3 மாதம் அந்த 2ஆம் நம்பர் போன பிளாட்ஃபார்ம்லேயே அந்த பார்க்லேயும் படுத்து கிடக்கும். ரோட்டில் கொடுக்குற சாப்பாடு, செஞ்சிலுவை சங்கங்கள் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு 3 மாதம் படுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கோயில்களுக்கோ மற்ற இந்த மியூசிக் குரூப் அதுகளுக்கெல்லாம் புறத்தை விட்டுது. ஏன்னா மைண்ட் மாறிட்டு, உடல் சரீரமெல்லாம் மாற்றம் ஆகிட்டது. தாடியெல்லாம் வளர்ந்து சரீரமெல்லாம் நாட்டம். ஏன்னா அந்த சூடாறு நிலத்திலேருந்து வரும் ஒரு பொக்கே உண்டு, அந்த நெட்டு இதுக்கிட்ட அந்த இதுக்கு மேலாம் படுக்கிற, அதில் படுத்து 3 மாதம் படுக்கிறேன். அந்த சூடு எல்லாம் சேர்த்து முகமெல்லாம் ஒரு அகோரமான நிலைக்கும் தாடியெல்லாம் வளர்ந்து இவ்விதமாக இருக்கிற லாச்சப்பல் பகுதியில் எல்லாருக்கும் இந்த கோலங்கோ மணி ஆகிற குடும்பங்கள் அங்கே பிஎஸ்கோ எல்லாருக்கும் என்னுடைய சாட்சி தெரியும். நான் இருந்த நிலைமை தெரியும். ஏன்னா அறிவிப்பாளர் இருக்கும்போது எல்லாரும் மியூசிக்கு கல்யாண வீடுகள் சாமர்த்திய வீடுக்கு வருவாங்க. அப்போது என்னை அறிந்தவர்கள் நான் லாச்சப்பில் படுக்கும்போது அவங்க அறிந்தவர்கள். ஆனால் இப்போது பார்த்து அவர்கள் அதிசயிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே இவ்விதமாக நான் லாச்சப்பல் பகுதியிலே 2ஆம் நம்பர் மெட்ரோவில் படுத்து கிடக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பிரிச்செட் அம்மாவோட ஒரு அம்மா இருக்கிறார், இப்போதும் ஜீவனோடு இருக்கிறார். என்னுடைய தாய், என்னை கர்த்தருக்குள்ளே வழிநடத்தில் ஆவிக்குரிய தாய்.
நான் இப்படி குடிச்சு வரிச்சு ரோலில் இருக்கும்போது, இந்த பாக்குவரத்தோடு இருக்கும்போது, நாற்றத்தோடு நான் அப்போது யோசிக்கிறேன். என்னுடைய விசாவை எல்லாம் தொலைச்சு விட்டேன். குடிதானே பேக்கை தொலைச்சு விட்டேன். விசாவும் ஒன்றும் இல்லை. இனி சாப்பிட்ற சாப்பிட்டாலும் சாப்பாடு செமிக்காது. சத்தி ரத்தமாக சத்தி வருகுது. சரீரமெல்லாம் நடுக்கம். ஃபுல்லாக அடிமையாகிட்டேன் குடிக்கு. மற்றாக்கள் முன்னே போகிறதுக்கு வெக்கம். இனி என்னோடய உறவுகள் எல்லாம் என்ன தொடர்பு இல்லாமல் இல்லை. டெலிஃபோன் அதெல்லாம் இல்லாததால் தொடர்பு இல்லை. அப்போ இனி வாழ்ந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. விசாயமலம் திட்டம் இனி முன்னேற இயலாது. இனி ஒன்றும் செய்யலை. ஏன்னா இந்த நிலைமையில் நான் போலீஸுக்கு இங்கேயும் போய் ஒன்றுமே செய்ய முடியாது. செத்துப்போம் என்று முடிவெடுக்குது. இது எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருக்கின்றது. செத்து போகிறதுக்கும் ஒருத்தருக்கும் தொந்தரவு இல்லாமல் நான் சாக வேண்டும் என்பதற்காக கூவாலங்கோ விஎஸ்கோ அந்த கடைகளில் போய் அந்த கயிறுகள் எடுத்து நல்லா கடினமாக திரிச்சு எடுத்து செலிங்காட் பகுதியில் போய் ஒரு காட்டில் ஒரு மரத்தை பார்த்துட்டு மறித்து போகலாம். 12 மணிக்கு போய் செத்து போகணும். 2 காட்டில் இடத்தையும் பார்த்து வந்து அந்த 2ஆம் நம்பர் மெட்ரோ வழியில் 11 மணிக்கு இருக்கிறேன். 1 மணி தேதியில் போய் சாகப்படும், தூக்கு போட போகிறோம். அந்த நேரத்தில் அந்த தாயார் அதால் வாரம். ஆனால் வளமையாக வார இருக்கிற மெக்ஸ்டோர்மா என்ற இடத்துல 12ஆம் நம்பர் மெட்ரோக்கிட்ட இருக்கிறா. மெசோர்மா லாச்சப்பிலேருந்து அதில் ஒரு 5 நிமிஷம் இல்லை நட. அவள் ஒவ்வொரு நாளும் போய் வரவோ. அன்றைக்கு அவருடைய இருதயத்தை தேவன் பேசி, நீ என்ன மகனே வளர்த்து இருக்கிறான்னு கேட்டான். நான் சும்மா நம்பரில் வைக்கிறேன். நான் ஒன்று இல்லை, நான் சும்மா இருக்கிறேன் கண்டனி. நீ வா வீட்டை போகல. நான் வரல, நீங்கள் போங்க. அவையால் என்ன கூட்டிகிட்டு போகிறதுக்கு முடியாது. அவர் சின்ன ஒரு ஆள். இன்னும் 4-5 பேரை கர்த்தருடைய பிள்ளைகளை அவளோட வீட்டில் வச்சிருக்கிறான். 4 பேர். அப்போ அவன் என்ன அவளா போய் அங்கேருந்து 2 பையன்களை அனுப்பி, இன்றைக்கும் இருக்கிறாங்க இங்கே, அவங்களுக்கு தெரியும். அவங்கள அனுப்பி என்னை தூக்கிட்டு போயிட்டான். அவரை வீட்டை தூக்கிட்டு போய் உடனே தாடியெல்லாம் பழித்து உடுப்பெல்லாம் தந்து சாப்பாடெல்லாம் தந்து ஒரு வாரம் 2 வாரம் என்னை அந்த அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. ஜேசு குறித்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்க செய்வாங்க. நான் அதுக்குள்ளே போகிறதில்லை. அன்பை வெளிப்படுத்தினா சாப்பாடுகள் வந்து எல்லாம் செய்தான். ஆனால் அந்த நேரத்திலும் என்ன வந்து அவர்கிட்ட வீடு இருந்தாலும் இடைக்கிட லாஜபுளுக்கு போய் போத்தில் வாங்கி குடிச்சிட்டு அவரோட டொய்லெட்டுக்கு பின்னாலே வைப்பேன். அதெல்லாம் கண்டவர் தெரிஞ்சு. இப்படியெல்லாம் இருக்கிறோம். ஆனால் நாளடைவில் ஒரு 3 வாரம் கழித்த விற்பாடு எனக்கு ஒரு மாற்றம். ஏன்னா அவங்களுடைய ஜெபங்களும் மற்றவர் எனக்கு ஜெபங்கள் கேட்கப்பட்டு எனக்கு ஒரு மாற்றம் வந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு வேதத்தை தந்தான். வேதத்தை தியானிக்க தொடங்க விற்பாடு தேவன் என்னோடு இடைப்பட்டு அதிலிருந்து நிவிடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. குடியிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார். அதுக்கு பிற்பாடு போத்துப்பரி என்ற போத்துப்பரியில் ஒரு சேர்ச்சி ஒன்று இருந்தது. 4-5 பிரதர்மார் இருந்தாங்க. அந்த சபைக்கு தான் அனுப்பினான். அங்கே போனேன். அங்கே மகேஷ் பிரதர் உண்டு. அவர் மூலமாக எனக்கு 1 வருடத்துக்கு பிற்பாடு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. இது சரியாக 29 வயதில் நடக்குது. 29 வயதுண்டா 2007ஆம் ஆண்டில் நடக்குது. 2007ஆம் ஆண்டில் 29 வயது நிரம்பிய விலை நடக்குது. ஆனால் அந்த 1 வருடம் முடிந்த பிற்பாடு என்னை ஸ்டான்லி பிரதர் என்ற ஒரு பிரதர் இருக்கிறார். அவர் ஒரு சபையை ஸ்தாபித்தார். இங்கேருந்து தான் போனோம். அவரோடு சேர்ந்து 30 வயதிலே ஊழியத்தை ஆரம்பித்தேன். அவரோடு 30 வயதில் 1 வருடத்திலே நான் கொஞ்சம் தீர்மானமாக வேதத்திலே கொஞ்சம் ஜெபங்கள் பாடல்கள் எல்லாத்திலேயும் ஒரு தேவனுக்காக நான் என்னை விட்டு கொடுத்ததினால் அதுக்கு பிற்பாடு வேலையெல்லாம் எனக்கு உடனே கிடைத்தது. வேலையெல்லாம் கிடைத்து நல்ல வேலை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை லீவு ஓடு தான் வேலை எடுத்தேன். அண்டையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமையோடு லீவு உள்ள வேலை. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஞாயிறு வரைக்கும் எந்த இடத்திலும் நான் வேலைக்கு போகவில்லை. போயிருந்தால் அதிகமான ஊதியங்களை பெற்றிக்கலாம். அது எங்களுக்கு தேவையில்லை. இன்றைக்கு வரைக்கும் தேவ சமூகத்தை விட்ட ஒரு ஞாயிறம் இல்லை. எங்கே சென்றாலும் தேவ சமூகத்துக்கு இருப்பேன். இன்னும் சாட்சி முடிகிற 1 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். அப்போ அவள் கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் செய்து ஞானஸ்தானம் பெற்றவர் சனி பிரதரோடு 7 வருஷம் 2016ஆம் ஆண்டு, அதாவது 2007லேருந்து 2016 ஆண்டு வரைக்கும் அவரோடு ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் தேவன் என்னை வேறு பிரிக்கிறார். அது வேறு காரியங்கள் நடந்திருந்தாலும் அதையெல்லாம் நாங்கள் இங்கே சொல்ல வேண்டிய தேவனுக்கு பிரியமில்லை. தேவன் வேறு பிரித்தார். வேறு பிரித்து இலங்கை தேசத்திலிருந்து ஒரு ஊழியர் பாசருக்கு தெரியும் நிரஞ்சன் போதவர் வந்தார். நான் அந்த நேரத்திலே அங்கேருந்து வெளிவந்து அவர்கிட்ட சொன்னேன், பாசர் இனி நான் சபைக்கு வரல. நம்மளுடைய தனிப்பட்ட அன்பு இப்போதும் இருக்கும், தேவ அன்பு இருக்கும். நான் சபைக்கு இனி வரமாட்டேன்னு சொல்லி அந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே செய்தி எடுத்து விட்டுட்டு நான் வந்து வார ஞாயிறு இங்கே சபைக்கு போவது என்று 2016ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் ஜோதிச்சு கொண்டிருக்கிறேன். அடுத்த ஞாயிறு இங்கே போகுது. அந்த ஞாயிறை சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த போதகர் நிரஞ்சன் போதகர் ஸ்ரீலங்கா தேசத்து அவர்கிட்ட என்னட்ட நம்பர் எப்படி கிடைச்சது கிடைச்சேன்னு எனக்கே தெரியாது. வாங்கிட்டேன். வந்து
என்னோடு தொடர்பெடுத்தார். எனக்கு உங்களுடைய ஒரு உறவு நம்பர், டெலிஃபோன் நம்பர் இருந்தால் உங்களோட கதைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, இப்போ நான் கர்த்தரை கிருபையால் அழைக்கிறேன், இன்றைக்கு இந்த ஒரு அசம்பாவிதம் இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு என்று அவர்கிட்ட தெரியப்போல. அவர் சொன்னார், தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் உங்களோட தொடர்பை ஏற்படுத்தி வச்சுக்கிறார். ஆகவே நான் நாளைக்கு உங்களோட வீட்டை வாரன் வந்து நாங்கள் கதைப்போம். அவர் திங்கட்கிழமை வீட்டுக்கு வந்தார். அடுத்த ஞாயிறு என்னை இந்த ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணி போதகராக ஆக்கி இன்று வரைக்கும் அந்த நாட்சேர சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். அல்லேலூயா. ஆகவே அதனோடு இப்போ கூடிய 2019ஆம் ஆண்டிலிருந்து டிவி ஊழியம் ஜீசஸ் லைவ் கோட்டி ஊழியத்தை என்னுடைய தனிப்பட்ட உழைப்பிலிருந்து அதை செய்து வருகிறேன். அதனால் இன்றைக்கு ஒரு 420 பேர் 180 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள். பல இடங்களில் பல ஊழியர்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்து இன்னும் பலர் ரட்சிப்புக்குள்ளேயே 400 பேருக்கு மேற்பட்டவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களையும் தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இதுதான் என்னுடைய சாட்சி. அது மாத்திரமல்ல, இன்னும் பல பாடல்களை எழுதவும் தேவன் கிருபை பாராட்டினால் அதில் ஒரு பாடல், பல பாடல்கள் 5 பாடல்கள் எழுதி வெளியிட்டு பல இடங்களில் அது பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. பல லட்சக்கணக்கான ஜனங்கள் பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றார்கள். அந்த பாடலை பாடி வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். அந்த ஆதியிலே வார்த்தையான தேவனை இல்லத்தையே வார்த்தையினால் படித்தவரே அளந்தவரே, அந்த வார்த்தையினால் எங்களையும் சிருஷ்டித்தீரே செயல்படுத்தினீரே, அகிலத்தையே வார்த்தையினால் படித்தவரே அளந்தவரே, அந்த வார்த்தையினால் எங்களையும் சிருஷ்டித்தீரே செயல்படுத்தினீரே, பேசும்போது கேட்டிடவே பலப்படுத்தும் என் இதயத்தை உமக்காக தந்திடவே, பேசும்போது கேட்டிடவே பலப்படுத்தும் என் இதயத்தை உமக்காக தந்திடவே, என் இதயத்தை உமக்காக தந்திடவே, என் இதயத்தை உமக்காக தந்திடவே, அகிலத்தையே வார்த்தையினால் படித்தவரே அளந்தவரே, அந்த வார்த்தையினால் எங்களையும் சிருஷ்டித்தீரே செயல்படுத்தினீரே. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கின்றது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் கிருபையும் இன்னதென்று பகுத்து அறியுங்கள். ஆமென். அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. உன் சித்தம் செய்திடவே வழி நடத்தும், உன் நாமம் ஒன்றை உயர்த்திடவே செயல்படுத்தும், உன் சித்தம் செய்திடவே வழி நடத்தும், உன் நாமம் ஒன்றை உயர்த்திடவே செயல்படுத்தும், உமக்காக வாழ்ந்திடவே மாற்றுமையா, உமக்காக வாழ்ந்திடவே மாற்றுமையா, நீ பேசும்போது உணர்ந்திடவே நடத்துமையா, நீ பேசும்போது உணர்ந்திடவே நடத்துமையா, அகிலத்தையே வார்த்தையினால் படித்தவரே அளந்தவரே, அந்த வார்த்தையினால் எங்களையும் சிருஷ்டித்தீரே செயல்படுத்தினீரே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான தேவனாய் கர்த்தருக்கு நேராக எங்கள் கைகளை ஏறெடுப்போம் என்று
ஆதியாகமம் 4 அதிகாரம் 23 சொல்லுகிறது, அபிதமான தேவனுக்கு நேராக எங்கள் கைகளை நாங்கள் உயர்த்த வேண்டும். அவருடைய வார்த்தையினால் அனைத்தையும் ஆளுகிற தேவன். ஆமென். மண்ணுக்கும் தேவன் நீரே, உம் வார்த்தையினால் அனைத்தையும் ஆளுகிறீர். விண்ணுக்கும் மண்ணுக்கும் தேவன் நீரே, உன் வார்த்தையினால் அனைத்தையும் ஆளுகிறீர். குணப்படுத்தும் வார்த்தையை நாம் கேட்டிடவே, குணப்படுத்தும் வார்த்தையை நாம் கேட்டிடவே, சுகம்பலன் எல்லாமே வருகிறதே, சுகம்பலன் எல்லாமே வருகிறதே. அகிலத்தையே வார்த்தையினால் படைத்தவரே, அளந்தவரே, அந்த வார்த்தையினால் எங்களையும் சிருஷ்டித்தீரே, செயல்படுத்தினீரே. இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு, தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவன் இடத்தில் அன்பு கூறுங்கள். அன்பு கூறும் போது சகலவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாக செய்து முடிப்பார். ஆமேன். வார்த்தைக்கு ஆதாரமாக நாங்கள் சுருக்கமாக, நேரம் போதாமல் இருக்கின்றது. பாஸ்டர் எனக்கு 40 நிமிடம் கொடுத்திருக்கிறார். இப்போது 20 நிமிடம் முடிந்திருக்குன்னு நினைக்கிறேன். 20 நிமிடத்துக்குள்ளே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம். ரோமரின் 8 அதிகாரம் 28 வார்த்தைக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்து தியானித்துக் கொள்வோம். ரோமர் 8 அதிகாரம் 28 பாருங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் உமது பாதத்திலே வருகிறோம் ராஜா. நீர் எங்களை ஆளுகை செய்யும், உமது சித்தம் எங்கள் மூலமாக நிறைவேறட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் நாங்கள் அன்பு கூறக்கூடாது ஆண்டவரே. உம்மிடத்தில் மாத்திரமே நாங்கள் அன்பு கூற வேண்டும். ஏனென்றால் தாயின் கருவிலிருந்து உண்டானது முதல் இதுவரைக்கும் எங்களை நடத்துகிற தேவன், இனியும் நடத்தக்கூடிய தேவன். ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறத்தக்கதாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த இடத்திலே வார்த்தை கேட்கின்ற ஆண்டவரை பிள்ளைகள் யாவரையும் உமது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஆளுகை செய்யும், இன்னும் உம்மிலே அன்பு கூறட்டும். என்னையும் உம்மது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. என்னை முற்றுமுழுதாக தாழ்த்துகிறேன். நீர் பேசும், நீர் உயர்ந்திரும் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி நிற்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிறவர் என்று அறிந்திருக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொல்லுகின்றது, அவரிடத்தில் அன்பு கூறும் போது, அவரிடத்தில் உலகத்தில் நாங்கள் அன்பு கூர்ந்தோமானால், நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நாங்கள் நம்பி அன்பு கூறுவோமானால் நாங்கள் விழுந்து போயிடுவோம். அவர்கள் அன்பு செய்வது போல் தோன்றும், அவர்கள் எங்களுடைய வாக்கிலே சில காரியங்களை செய்வதை நினைப்பது போல் தோன்றும். ஆனாலும் இன்றைக்கு சொல்லுவான், நாளைக்கு மாறிவிடுவான். ஆனால் முடிவு பரியந்தம் தாயின் கருவில் உண்டானது முதல் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் வரைக்கும், இந்த பூமியில் நிலைத்திருக்கும் நாட்கள் வரைக்கும் எங்கள் மேல் அன்பு கூர்ந்து எங்களுடைய வாழ்க்கை சகலவற்றை நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிற தேவன் மேல் அன்பு கூறும்போது சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிப்பார். ஆமேன், அல்லேலூயா. அங்கே யாத்ராகமம் 6 அதிகாரம் 20 அதிகாரம் 6 சொல்லுகின்றது. எடுத்து தியானிப்போமானால், யாத்ராகமம் 20 அதிகாரம் 6 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவதற்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன். அல்லேலூயா. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவதற்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆகவே என்ன, இந்த அன்பை ஏற்கனவே தேவன் எங்களுக்கு விளங்க பண்ணியிருக்கின்றார். ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்றது எங்களுக்காக அவருடைய அன்பு.
ஏற்கனவே நாங்கள் இன்றைக்கு வாழ்வதற்கான அன்பல்ல, நாங்கள் மீட்கப்படுவதற்காக, நாங்கள் சாபத்திலிருந்து விடுதலை ஆவதற்காக, எங்கள் பாவமான வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்குவதற்காக ஏற்கனவே அவர் அன்பு குறித்திருக்கின்றார். ஆகவேதான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து தியானிப்போமால். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தன்னுடைய ஒரே பேரான குமாரனாலே நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு ஆமென் தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆமென் அல்லேலூயா. இங்க பாருங்க, நாங்கள் ஏன் அன்பு செலுத்த வேண்டும், ஏன் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றால், முன்கூட்டியே எங்களுக்காக அன்பு செலுத்தி விட்டார். நாங்கள் பிழைக்கும்படிக்கு, எங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை ஆவதற்கு, எங்கள் பாவ சாப அந்த ஆதாம் ஏவாளுடைய அந்த பழைய பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை ஆவதற்கு அவர் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கின்றார். நாம் பிழைக்கும்படிக்கு தன்னுடைய உடைய போரான குமாரன் என்று பாராமல் நாம் பிழைக்கும்படிக்கு அவரை அனுப்பினாலே அன்பை விளங்க பண்ணியிருக்கின்றார். ஆகவேதான் நாங்கள் மாறாக இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். எங்களுடைய பாவ சாபத்துக்காக அவர் மறித்து விட்டார். அவரை மறித்து விட்டார். அந்த ஆதாமையுடைய ஜென்ம பாவம் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. அந்த பாவத்துக்கு நாங்கள் நீங்களாகிவிட்டோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் செய்வது கர்ம பாவம். எங்களுடைய சிந்தனைகளாலும் செயல்களினாலும் நாங்கள் இன்றும் அவரை காலின் கீழ் போட்டு மிதிக்காதபடிக்கு நாங்கள் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். எங்களுடைய பாவத்துக்காக சாபத்துக்காக மறித்து விட்டார். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய சிந்தனைகள் செய்யினால் பாவங்களை செய்து கொண்டிருப்பதனால் நாங்கள் இன்னும் அவர் மேல் அன்பு செலுத்தவில்லை. எங்களுடைய வாழ்க்கையிலேயே நன்மை நடக்கவில்லை. வருகிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் நடக்கவில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை நீங்கள் தேட வேண்டும். தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். உலகத்திலும் அன்பு கூறக்கூடாது. அங்கே வேதம் சொல்லுகின்றது, உன்னையும் நீ என்னை பின்பற்ற விரும்பினால் உன் தாய், உன் தகப்பன், உன் பிள்ளை, உன் மனைவிகளை என்னை விட்டு என்னை பின்பற்றி வா. அதற்கு மாறாக தேவன் ஒரு கொடூரமானவரா, என்னோட குடும்பத்தை விட்டு வர வேண்டும், அப்படி அல்ல அர்த்தம். குடும்பத்தை விட அவரை நேசிக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற தாய், இன்றைக்கு இருக்கிற தகப்பன், இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு இருக்கிற மனைவி ஒரு நாள் விட்டு போயிடுவாங்க. மண்ணான மனுஷன் மண்ணுக்கு போய்விடுவான். இன்றைக்கு நான் இருக்கிறேன், என்னோட மனைவி இருக்க மாட்டேன், பிள்ளைகள் இருக்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேன், இவ்விதமாக இருக்கின்றோம். ஆனால் தாயின் கருவிலும் தெரிந்து முடிவு பரியந்த இருக்கக்கூடியவர் தேவன். ஆகவே தான் அவருக்கு அனுப்புகிறோம். இதெல்லாம் மாயை, எல்லாம் இந்த உலகத்துள்ள எல்லாம் மாயை. ஆகவே உங்களுக்கு தெரிந்து கொண்ட தேவன் மீது அன்பு செலுத்தும் போதுதான் உங்களோட வாழ்க்கையில் இன்ன நேரத்தில் இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கின்றார். அவர் சகலவற்றையும் அதனதின் காலத்தில் நன்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிப்பார். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர் மேல் அன்பு கூற வேண்டும். ஆகவேதான் அன்றையும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர். தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிப்பேன் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகின்றது. அங்கே யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்த்தோம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளை கை கொள்வர்களுக்கும் 1000 தலைமுறை மட்டும். இந்த தலைமுறை அல்ல. அங்கே 128ஆம் சங்கீதத்திலே சொல்லுகின்றது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும் எவனோ அவன் பாக்கியவான், அவன் கையின் பிரயாசத்தினால் சாய்ப்படுவான், அவனுக்கு நன்மையின் கிருபையும் உண்டாயிருக்கும், அவருடைய மனைவி வீட்டவங்களுக்கு தண்ணீர் திராட்சை பொடிகள் ஒலிப்பாள், பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள் ஒலிப்பார்கள், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார். ஆகவே தலைமுறையாய் எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, சமாதானமாக வாழ, ரட்சிப்புக்குள்ளே வாழ நாங்கள் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவர் ஏற்கனவே அன்பு கூறியிருக்கிறார். நாங்கள் பார்த்தோம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே. இன்னும் ஒன்று 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லுகின்றது, தன்னுடைய உறவுகளான குமாரனை விசுவாசிக்கணும்னு எடுத்து வாசிங்க, தியானிங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் அதிகாரம் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தன்னுடைய உரியபூரான குமாரன் பாராமல் தம்முடைய அவன் கெட்டு நித்திய ஜீவனை
ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, துன்மார்க்கமாய் வாழக்கூடாது. ஆகவே ஒருவரும் கெட்டு போவதனுடைய சித்தம் அல்ல, எல்லோரும் மீட்கப்பட வேண்டும். அதனால் அன்பை விளங்க பண்ணினார். எல்லோரும் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பங்கு கொள்ள வேண்டும். தேவனை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட அவர்களும் ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதற்கு இன்னும் நீடிய பொறுமையாக இருக்கின்றார். ஆகவேதான் முடிவு உடனே வராது, ராஜ்யமெங்கில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எல்லா இடங்களின் சுவிசேஷம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமே தேவனுடைய வார்த்தையை சொல்லப்பட்டபடி சில அனர்த்தங்கள் எச்சரிப்புகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் இவைகளை பார்த்தார்கள் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. யுத்தங்கள், யுத்தம் செய்து பூமி அச்சு, கொள்ளை நோயில், ஆணுக்கான் பெண்ணுக்கு பெண் திருமணம் செய்யும், இவைகளால் நாம் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் எச்சரிப்புகள். இது பயமுறுத்துவதற்காக எச்சரிப்புகளை பார்த்து நீ மனம் திரும்ப வேண்டும். அவர் தான் சொல்லுகின்றார், ஒருவன் துன்மார்க்கத்தில் சாகக்கூடாது. பாவி பாவத்தில் வாழ்ந்து சாவதை விரும்பாத தேவன் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக அங்கே லூக்காவின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், இழந்து போனை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். இழந்து போன தேவனுடைய சாயலை, ஆதாம் ஏவாளின் சாயலோடு படைக்கப்பட அந்த சாயல் இழந்து போயினால், அந்த பரிசுத்தத்தை இழந்து போயினால், அந்த பரிசுத்தத்தை மீண்டும் கட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரேபாலான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அந்த பாவத்தில் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, நித்திய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக அந்த அன்பை வெளிப்படுத்தினார். ஆகவே நாங்கள் இன்றைக்கு அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தி இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாக நடக்க வேண்டுமா? 1000 தலைமுறை மற்றும் உங்களுக்கு இரக்கம் பெற வேண்டுமா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா! கரங்களை தட்டி நாங்கள் தேவனுக்கு ஒரு நன்றி சொல்வோம். ஆகவே அன்பு கூறும்போது சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்து முடிப்பார். அங்கே நாங்கள் பார்த்ததான் யாத்ராகமத்திலே 6ஆம் 20ஆம் வசனத்திலே பார்த்தோம், என்னிடத்தில் அன்பு வந்து என் கற்பனை கை கொள்ளுவதற்கோ. அப்ப எவ்விதமாக கற்பனைகளை கை கொள்ளலாம்? எவ்விதமாக கற்பனைகளை கை கொண்டு அன்பு கூறலாம்? வேதத்தில் தியானமாயிருப்பதனால். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகின்றது, வாசிங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா! ஆகவே நாங்கள் எவ்விதமாக அன்பு கூறலாம்? முதலாவது வேதத்தை தியானிப்பதனால், ஆராய்வதனால். நாங்கள் ஜெபிக்கின்ற போது நாங்கள் தேவனோடு பேசுகின்றோம். வேதத்தை தியானிக்கும் போது தேவன் எங்களோடு இடைப்படுகிறார், பேசுகிறார். ஆகவே வேதத்தை நாங்கள் ஆராயும் போது, தியானிக்கும் போது அவருடைய கட்டளை கற்பனைகளை கை கொள்கிறோம். வேத தியானிக்கும் போது இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இதை செய்யலாம் என்பது நமக்கு தெரியும். தேவனுடைய சமூகத்தில் சில சபை கூடிவிட விட்டுவிடுவதோ நாமும் விட்டுவிடாத படிக்க தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு 7 நாள் கொடுக்கப்பட்டு 6 நாள் நீங்கள் வேலை செய்யும், 7 நாள் ஓய்ந்திருந்து தேவ சமூகத்தில் வர வேண்டும் என்பதும் இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே தியானிக்கும் போது நீங்கள் வேதத்தை அன்பு கூறுவீர்கள். அன்பு கூறும் போது நீங்கள் தேவனுக்கு பயந்து தேவ சமூகத்திலே ஆராதிக்க வருவீர்கள். ஆகவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே காரியங்கள் நடக்கவில்லை என்ன, நாம் உங்கள் உண்மையான அன்பு கூறவில்லை. முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாங்கள் அன்பு கூற வேண்டும். எங்களுக்கு தேவையான ஒன்றே, தேவனை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அன்னாள் தெரிந்து கொண்டது போல், மரியாள் தெரிந்து கொண்டது போல் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகம் தேவை, உலகத்து ஜனங்கள் எல்லாம் தேவை, எல்லாத்திலையும் அன்பு கூற, அதிகமான அன்பு தேவன் மேல் இருக்க வேண்டும். நாங்கள் இந்த உலகத்தில் இருந்தால்தான், உலகத்தில் அன்பு கொண்டால்தான் அந்த ஜனங்களை நாங்கள் மீட்க முடியும். உலகத்தில் ஜனங்கள் மேல் கரிசனை அன்பு பாராட்டினால்தான் தேவனை அறியாதவர்கள் மேல், திக்கற்றவர்கள், விதவைகள் மேல் நாங்கள் கரிசனை பாராட்டினால்தான் அவர்களை நாங்கள் கொண்டு வர முடியும். ஆனால் இவற்றை விட அவரை நேசிக்க வேண்டும், அவரையும் அன்பு கூற வேண்டும். எவ்விதமாக அன்பு கூற? நாங்கள் வேதத்தை ஆராயாமல், வேதத்தை கேளாமல் நாங்கள் ஜெபித்தாலும் கேட்கப்படாது. வேதத்தை கேளானுடைய ஜெபம் அருவருப்பானது. விசுவாசம் கேள்வினாலும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ஆகவே எங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் வர நாங்கள் வசனத்தை வாஞ்சிக்க வேண்டும். வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசியாமல், சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாக நம்பினார். யாரு? ஆபிரகாம். வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் நம்பினான். வாக்குத்தத்தம் அவருடைய வார்த்தை, நான் உனக்கு பிள்ளையை கொடுப்பேன், கொடுத்தார். 75 நிரம்பிய நிலையத்தில் 75 வயதிலே வாக்கு கொடுக்கிறார், உன் பிள்ளை உன் மூலமாக ஒரு சந்ததி கட்டப்படும் என்று. ஆனால் நிறைவேறுகிறது 99 வயது நிறைவிலே, 100 வயதிலே நிறைவேறுகிறது. அவன் பாருங்க,
தாராளுடைய கற்பன் செத்து போயிட்டு இவன் பலவீனமாக இருக்கிறான், அதை குறித்து அவன் சந்தேகப்படவில்லை. தேவன் வாக்கு கொடுத்துக்கிறார். வாக்கு கொடுத்தவர் மாறாதவர். அவன் வாக்கு கொடுத்த தேவன் நிறைவேற்ற முழு நிச்சயமாய் இருக்கிறான்னு முழு நிச்சயமாய் நம்பினான். அதனால் விசுவாசத்தில் அவன் வல்லவனானான். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் வர்த்திக்கப்படப்படுவதற்கு, எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு நாங்கள் வேதத்திலே தியானமாக இருக்க. வேதத்தை கீழாவனுடைய ஜெபம் அருவருப்பான். இன்றைக்கு எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவது தூப கலசு தேவனுடைய பாதத்துக்கு போய் சேராததுக்கு காரணம் என்ன? நாங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் ஏந்தி கொள்ளவில்லை. சர்வாயுத வர்க்கம் என்பது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை எங்களுக்குள் இருந்து ஜெபித்தால் தான் ஜெபம் கேட்கப்படும். அங்கே எபேசியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். இந்த அந்தகார லோகாதிபதியும் வானமண்டலத்தை பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் எங்களுக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் இருக்கு. அந்த போராட்டத்துக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கமாகிய வேதத்தை நாங்கள் தரித்து கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி ஜெபிப்போமானால் அந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அடைக்கப்பட்டு அது அகற்றப்பட்டு எங்களுடைய தூபகலசில் சேர்க்கப்படும். ஆமென். அல்லேலூயா. ஆக வார்த்தையிலே நாங்கள் தியானமாயிருக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். வார்த்தை எங்களை வழிநடத்தும். நீங்கள் வேதத்தை சுமந்தால் வேதம் உங்களை சுமக்கும். ஆகவே நாங்கள் வேதத்தை தியானிக்க வேண்டும். நான் பெருமைக்காக சொல்ல இந்த வேதத்தை 7 தடவை முழுதாக படித்திருக்கிறேன். என்னுடைய ஒரு காரியம் என்ன, நான் 7 மாதம் ஒரு இடமோ வேலையோ எதுவுமே செய்யாத படிக்க அடைக்கப்பட்டவனாக இருந்து 7 மாதம் இந்த வேதத்தை கற்றுக்கொண்டேன். நான் வேதத்தை என்னை விரித்து பார்ப்பதில்லை. ஏன்னால் மனப்பாடம் என்ன பெருமைக்காக இல்லை, தேவன் விதமாக நடத்தியிருக்கிறார். அவர் கொண்டு போய் என்னை நடத்தியிருக்கிறார். அதே மாதிரி நாம் எல்லோரும் இருக்க வேண்டும். இன்றைக்கும் ஒரு சகோதரின்னுட்டு எங்களுடைய சபையில் கேட்டால், பாஸ்டர் பரிசுத்த வேதாகமத்தில் அதிகாரம் இருக்குன்னு கேட்டான். நான் கேட்டேன், அதிகாரம் இன்னும் ஒரு போதகர் என்னோட ஊழியர்ந்து அவரும் கேட்டார். அதிகாரம் இல்லை. நம்மளை அதிகாரம் என்று சொல்ல போனால் எத்தனை அதிகாரம் நீங்கள் சொல்லுவீங்களா? 66 இல்லை, அதிகாரம் 66 இல்லை. 180 சங்கீதமே அங்கே இருக்குது. 180 அதிகாரம் இருக்குது சங்கீதத்தில். அப்போ இப்படி 66 புத்தகம் என்று சொல்லுவீங்க? ஆகமங்கள் இல்லை புஸ்தகங்கள் 66 புஸ்தகங்கள் இருக்கின்றன்னு சொல்லுங்க. அப்போ நாங்கள் இதை என்னத்துக்காக நாங்கள் வேதத்தை பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியும். ஆகவே அவ்விதமாக இருக்கும்போது அன்பு கூறுவோம். ஒருவன் கேட்கும்போது அதுக்கு நாங்கள் வேதத்தின் மூலமாக சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஓகே, முதலாவது நாங்கள் எவ்விதமாக அவர் எங்களுக்காக அன்பு கூறியிருக்கிறார், ஆதியிலே அடிக்கப்பட்டிருக்கிறார், நொறுக்கப்பட்டிருக்கிறார், ரத்தம் சிந்திக்கிறார். இவ்விதமான தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? என்னிடத்தில் அன்பு கூறுங்க. என்னிடத்தில் அன்பு கூறும் போது சகலவற்றின் நன்மைக்கு எதுவாக தெரியும். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கு முன்பால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கு முன்பால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. அவ்விதமாக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி எங்கள் மேல் செலுத்தின அன்புக்கு மாறாக நாங்கள் வேதத்திலே தியானமாக இருக்க வேண்டும், ஆராதனையிலும் தியானமாக இருக்க வேண்டும். அங்கே 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை நாங்கள் காலத்திலும் சோத்தரிக்க வேண்டும். அதான் அன்பு. அடுத்த அன்பு ஜெபத்தை தியானிக்க வேண்டும், ஆராய வேண்டும். அடுத்ததாக தேவனை நோக்கி நாங்கள் அங்கே தாவீது இருந்த பயத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்களாக்கி விட்டான். துதித்த போது துதிக்க சிறை கட்டுக்கள் அவர்கள் நாங்கள் பவுலும் சீலாவும் துதித்த போது சிறை கதவுகள் அறிந்தன, திறவுண்டன. ஆகவே துதிக்க எங்கள் வாழ்க்கையிலே தடைகள் மாறும். துதிக்க எங்கள் வாழ்க்கையிலே நெருக்கங்கள் விடுதலை கிடைக்கும். துதியிலே சகலவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே அந்த துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்று பார்க்கின்றோம். ஆகவே அடுத்ததாக அன்பு கூறும் போது துதியினால் நாங்கள் அன்பு கூறுகிறோம் என்று அவளுக்கு புகழ் சொல்கிறோம். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா புத்தகத்தில் நாங்கள் 24ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம்.
அப்போ எங்களை ஏற்படுத்திய நோக்கம் என்ன? அவரை துதிப்பதற்காக. அந்த ஆதாம் ஏவாளை ஏற்படுத்தி அதற்காக. அவர்கள் கீழ்ப்படியாமை, அவர் சொன்ன கட்டளை கீழ்ப்படியாமையினால் பாவம் பெருகினது. ஆகவே தான் ஏதேன் தோற்றத்தை விட்டு அனுப்பப்பட்டார்கள். அதற்கு பிற்பாடு இருந்தெல்லாம் சாபங்கள், அல்ல சாபமே வந்திருக்காது. கட்டளை கீழ்ப்படியானால் சாபம், நீ சாகவே சாவாய். கட்டளை கீழ்ப்படியா அந்த பழத்தை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் சாபத்துக்குள்ளே இருப்பது அதனால். ஆனால் அதை அவர் உடைத்து விட்டார். உடைத்துத்தான் எங்களுக்காக பலியாகி எழும்பியிருக்கிறார். இன்றைக்கும் அவர் மனதுருகிப்படி மனுபுத்திரன் இந்த பூமியில் ஒரு மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கின்றது. அந்த அன்பு இன்றைக்கும் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய இருதயத்தை தரமாட்டீங்களா? இருதயத்தை கொடுக்க மாட்டீங்களா? என் இயேசு உம்மை தேடுகிறார், இடமுண்டோ மகனி உன்னுள்ளத்தில். என் இயேசு உம்மை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன்னுள்ளத்தில். ஆகவே நாங்கள் இடம் கொடுக்கும் போது, இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் திறந்தால் அவனோடு தான் வந்து போஜனம் பண்ணுகிற தேவனை மேல் நாங்கள் அன்பு செலுத்தும் சகையை பாருங்க. அவன் பாவியும் வரிவால் செலுக்கிறவனும் ஆயக்காரனுக்கு தலைவனுமாயிருந்த அந்த சகையு மனம் திரும்புகின்றான். அவர் சொல்லுகின்றான், நீ வா, உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும். அன்றைக்கு அவனுக்கு ரட்சிப்பு, அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் இந்த பாவங்கள் எல்லாம் விலகின. அவன் ரெட்டிப்பான வாங்கின எல்லாம் ரெட்டிப்பா கொடுக்கிறேன்னு சொன்னான். இன்றைக்கு நாங்கள் என்ன நெருக்கத்தில், வேதனையை, கண்ணீர் மத்தியில் இருக்கின்றோமோ, அவருக்கு இடம் கொடுக்கும் போது, அவரை நோக்கி துதிக்கும் போது, அங்கே பாருங்க, அங்கே சங்கீதம் 34 அதிகாரத்திலே பார்த்தோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவ்விதமாக துதிக்க துதிக்க அங்கே அந்த 5ஆம் வசனத்தை பார்ப்போமானால், அங்கே 34 சங்கீதத்திலே 5ஆம் வசனத்திலே, இந்த ஏழை கூப்பிட்டான், அவன் அவரை நீங்களாக்கி, அவர் அவனை நீங்களாக்கி, அவன் எல்லா பயத்துக்கும் விடுவித்தார், நீங்களாக்கி விடுவித்தார். ஆகவே நாங்கள் என்னென்ன பயங்கள், என்னுடைய குடும்ப தேவைகள், என்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகள், என்னுடைய வேறு வேறு காரியங்களுக்காக நாங்கள் பயந்து கொண்டிருக்கின்றோம். இது நடக்குமா? மனிதனால் கூடாது. எங்களுடைய நினைவுகள் அவருடைய வழிகள் அல்ல, அவரால் கூடும், அவரால் கூடும், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆகவேதான் எங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படிக்கு அவர் தரித்திரனானார். எங்களை மீட்டுக் கொள்வதற்காக அவர் முள்மூடி தரிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தப்பட்டார். முள்மூடி உமக்காக, ரத்தமெல்லாம் உமக்காக, முள்மூடி உமக்காக, ரத்தமெல்லாம் உமக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீயும் பரிசுத்தமாகிவிடு. ஆகவே எங்களுக்காக தன்னை விளங்க பண்ணின அன்பு, அடிக்கப்பட்ட, ரத்தம் சிந்தி, முள்ளு விதைக்கப்பட்டு, காரை துப்பப்பட்டு, அசட்டை பண்ணப்பட்டு, இவ்விதமாக எல்லா காரியங்களையும் சகித்தது எங்களுக்காக. இது மனிதனுடைய நோக்கம் அல்ல, தேவ சித்தம் தான் நாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவ்விதமாக பலியான தேவனை நாங்கள் நோக்கி துதிக்கும் போது எங்களுடைய கட்டுக்கள் விலகும். துதிக்க துதிக்க எங்களுடைய கட்டுக்கள், துதிக்கும் நமக்கோ என்றும் வெற்றியே. அவ்விதமான தேவன் மேல் நாங்கள் அன்பு கூற வேண்டும். அடுத்ததாக ஒரு அன்பை பார்க்கின்றோம். லூக்காவின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே அந்தப்படி தம்மை நோக்கி இரவும் பகலும் எடுத்து தியானிங்க. ஓகே, லூக்காவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் குறைச்சலாக இருக்கின்றது. இன்றைக்கு உங்களை நான் சொல்வேன், பல இடங்களில் இதை சொல்லுகின்றோம். இங்கேயும் ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் நாங்கள் தேவனை விட்டு தூரம் டக்குன்னு போயிடக்கூடாது. அதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆகவே நாங்கள் எவ்விதமாக அன்பு கூறலாம்? ஜெபத்தினால் நாங்கள் அன்பு கூற வேண்டும். நீடிய பொறுமையோடு நாங்கள் கேட்கின்றோம், கிடைக்கவில்லை என்பதற்காக நாங்கள் உதாசனப்படுத்தக்கூடாது, தேவனை விட்டு தூரம் போகக்கூடாது. தூரம் போனமான இன்னும் முன்னிலைமையிலும் பின்னிலைமையும் மகா கேடுள்ளது ஆகிடும். தேவன் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை செய்வதற்கு அவருக்குள் நாங்கள் அடங்கி இருக்க வேண்டும்.
அவருக்குள் இன்னும் நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும். அந்தப்படி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும். ஆகவே முதலாவது நாங்கள் அன்பு கூறுகிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் துதியிலே நாங்கள் அன்பு கூறுவோம். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்ப துதிப்பதற்காக அன்பு கூறுகிறோம். அடுத்ததாக ஜெபத்தினால் நாங்கள் அன்பு கூறுவோம். ஜெபத்தினால் அவர் நோக்கும் போது அவர் எங்களுக்கு நாங்கள் விசுவாசத்தில் இன்னும் நாங்கள் உறுதியாக கட்டப்படுவதற்காக அவர் பார்க்கின்றார். ஆகவேதான் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்தார். 25 வயது நிரம்பி வரைக்கும் பார்த்தார். அவன் அதுக்குள் உறுதியாயிருந்தான். அந்த விசுவாசம் பத்திக்கப்படப்பட்டது. ஆகவே அருமையான தேவஜனங்கள், நாங்கள் ஜெபிக்கும் போது விசுவாசமாகவும் பொறுமையோடும் ஜெபிக்க. அந்நாள் போய் ஜெபித்தாள் தேவனுடைய சமூகத்தில். தன்னுடைய எளிமையும் சிறுமையுமாய் கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பினானால் என்று நாங்கள் 1 சாமுவேல் பார்க்கிறோம் 10-11 வசனத்திலே. அவள் போய் ஜெபிக்கிறாள். மனுஷனிடம் போய் ஜெபிக்கிறாள். மனுஷன் இந்த குறையிடவில்லை, தேவனிடம் நாங்கள் சொல்ல வேண்டும். மனிதனால் ஒன்று முடியாது. எங்களுடைய தேவைகள் நிறைகளை சந்திக்கக்கூடியவர் தேவன். மனுஷன் ஆசை வார்த்தை சொல்லும், நல்லாரு என்று உதட்டளவு சொல்லலாம் உள்ளத்திலே. ஆனால் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பிள்ளைகள் உண்மையான தேவ அன்பு இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவில் பிலிப்பியர் 2:5 இயேசு கிறிஸ்துவில் இந்த சிந்தையே அவர்களிலும் இருக்கும். தேவ ஊழியர்கள் மூலமாக இருக்கும். ஆனால் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஆராதிக்காமல் ஏனோதான் வாழ்கிற அவர்களை சொல்லவில்லை. தேவனால் ஏற்படுத்தப்பட்டு தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய சிந்தை இருக்கிறவர்கள். அவர் பரிசுத்தராக இருப்பது போல் அவர்களும் பரிசுத்த நடக்கையில் இன்னும் தங்களை வளர்த்து கொண்டு போகிறவர்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கேட்க வேண்டும், செவி சாய்க்க வேண்டும். ஆகவே அங்கே பாருங்க, நாங்கள் தம்மால் தெரிந்து அங்கே நாங்கள் பார்த்தோம். முதலாம் அழைக்கப்பட்டவருக்கு தேவன் அன்பு கூறுகிறார். அழைக்கப்பட்டவர் பலர், தேவ சமூகத்துக்கு பலர் வருவீங்க. பலர் வியாதியோடு வேதனையோடு உண்மையான விசுவாசத்தோடு விசுவாசம் உள்ள பலர் வருவாங்க. அவர்களுக்கு தேவன் நன்மை செய்வார். அந்த நன்மை இன்னும் பரிபூர்ணப்பட்டு இன்னும் எங்களுக்கு தொடர்ந்து தேவன் நன்மையான காரியங்கள் வாழ்க்கையில் வேதனை வியாதிகள் இல்லாதபடிக்கு, துன்பம் துயரங்கள் இல்லாதபடிக்கு, அதன் காலத்தை ஏற்றபடி இந்த ஐஸ்வர்யனால் நாங்கள் தேவனுடைய சாத்தியத்தை விட்டு போகாதபடிக்கும், பிச்சை இல்லாதனால் பிச்சை எடுத்து வாழாதபடிக்கும், தேவன் அன்றன்று எங்களை போஷிக்கும் படிக்கு அழைக்கப்பட்டவருக்கும் அன்பு செய்வார். அதே நேரத்தில் நாங்கள் அவருடைய வார்த்தையின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அவருடைய உண்மையாக தேவனுடைய சமூகத்தில் நிற்பவர்களுக்கு அவர் செய்வார். ஆனால் எங்களுடைய விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். எங்களுடைய விசுவாசம் உறுதியாக இருக்கு. நாங்கள் உண்மையான விசுவாசிக்கணும். ஆண்டவர் இன்றைக்கு செய்யணுன்றதுக்காக நாங்கள் போகிறோம், ஜெபிக்கிறோம். அவர் பாசம் என்று ஜெபிக்கிறாரு, வர சொல்கிறாரு, சபைக்கு வர சொல்கிறாரு, அங்கே போய் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஏதோ நடக்குது என்று நாங்கள் சிந்திக்கக்கூடாது. நீங்கள் விசுவாசித்தால் தான் தேவ மகிமையை காண்பீர்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. நீங்கள் விசுவாசம் இல்லாத ஜெபம் அருவருப்பானது. விசுவாசிக்கப்படும் ஊழியர்கள் சொல்லுகிறார்களா? ஏன் அவர்கள் பெற்ற நன்மை என்ற நீ குணப்பட்டவின் பிறரை குணப்படுத்து. அவர்கள் பெற்ற தேவனுடைய அன்பு, தேவன் அவர்களை வழிநடத்த நடத்தலை பார்த்து அவர்கள் சொல்வது, நான் பெற்ற இன்பம் பெருக வைகம் என்று உலகத்தின் பழமொழி சொல்வது போல் அங்கு ஊழியர்கள் பட்ட அந்த தேவனுடைய வல்லமை உள்ள காரியங்களை பெற்றவர்களும் சொல்லுவார்கள். ஆனால் உங்களுக்கு அது இப்போது பைத்தியமாக இருக்கும். ஆனால் காலத்தில் அது விளங்கும். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்கள், எங்களுடைய வார்த்தைகள், ஊழியர்களுடைய வார்த்தைகள் பைத்தியமாக தெரியும். நாங்கள் ஜெபிக்கிறோம், போகிறோம், உண்டு காரியம் என்ற வாழ்க்கையில் நடக்கலை, என்னோட பிள்ளையோட திருமணம் நடக்கலை, எனக்கு வீட்டு காரியம் முடியலை, எனக்கு விசா காரியம் நடக்கலை என்று நாங்கள் புலம்புகிறோம். விசுவாசமாய் நீங்கள் தேவனை தேடுவீர்களானால், தேவனுடைய வார்த்தை சொல்வதுபடி 7 நாள் கொடுத்திருக்கிறால், 6 நாள் வேலை செய்யும், 7ஆம் நாள் ஓய்ந்து தேவனுடைய நாளிலே நாங்கள் இருக்க வேண்டும். இருக்கும்போது உண்மையான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கும்போது சகலவற்றை நன்மைக்கு எதுவாக செய்து முடிப்பார். நாங்கள் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் வேதம் சொல்லுகிறே. எப்போது இந்த நேரம் நாங்கள் இப்படி துதிக்கிற, நீங்கள் போக்கிலும் வரத்திலும் துதிக்கலாம். மனதுக்குள்ளே மற்றவருக்கு தொல்லை இல்லாமல் நீங்கள் துதிக்கலாம். தேவனோடு இந்த நேரம் உறவில் இருக்கிறீர்கள். மனதில் வேலை செய்கிற இடத்திலையும் பாட்டு பாடலாம், துதிக்கலாம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த நேரம் செய்யலாம். வேதங்களை நாங்கள் செய்தி எப்படி எடுக்கிறோம்? ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம், அதை தியானிக்கும் போது மற்ற வசனங்களை தேவன் எங்களுக்கு கோர்த்து நான் இன்றைக்கு நோட்ஸ் எடுத்து வேலாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் தேவன் அந்த இடத்துல அந்த காரியத்தை தருவார்.
ஆகவே அருமையான தேவன் எல்லோரையும் தேவன் பயன்படுத்தி ஊழியர் தான் என்று இல்லை, எல்லோரும் ஊழியம் செய்ய வேண்டும். அங்கே வேதம் சொல்லும், புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கட்டளை இடுகிறார். இது ஒரு ஊழியருக்கு இல்லை, சீசர்களுக்கு தான் சொல்றார். நீங்களும் சீசர்கள். இங்கே ஒரு போதகர் இருந்தால் அவர் கற்றுக் கொடுக்க தேவன் ஏற்படுத்திக்க, ஊழியரை ஏற்படுத்திக்க, நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் புறப்பட்டு போய் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும். நாங்கள் மட்டும் தேவ சமூகத்தில் இருக்கிற எங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்கு சபையில் நிரம்ப வேண்டும். சபைகள் நிரம்ப வேண்டும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும், சபைகள் நிரம்பணும், நதியாய் பாயணும், எல்லா சபைகள் நிரம்பணும், நதியாய் பாய். அவ்விதமாக சபையிலே ஜனங்கள் வந்து சேரும்படிக்கு நாங்கள் புறப்பட வேண்டும். எல்லாம் போதகதான் செய்ய வேண்டும், எல்லாமே அதுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டும் அல்ல. நீங்கள் சீசர் ஆகிற பின்பு புறப்பட்டு போகணும் என்றால் வேதம் சொல்லும். புறப்பட்டு போய் நீங்களும் ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தாலே ஞானஸ்தானம் கொடுக்கும்படிக்கு ஊழியர் மூலமாக அதை செய்ய வேண்டும். அந்த பாரம் இதுதான் நாங்கள் தேவன் மேல் வைக்கிறான். ஏன்னா தேவன் எங்களை குணப்படுத்தியிருக்கிறார், தேவன் உங்கள் வாழ்க்கையை நன்மை செய்திருக்கிறார், இன்றும் அன்பு கூறுகிறார், இனியும் அன்பு கூறுவார். நாங்கள் தேவனுக்காக என்ன செய்திருக்கிறோம்? தேவ சமூகத்துக்கு வருகிறோமா? தேவ சமூகத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கின்றது, காணிக்க சுதமான காரியம், இதையும் செய்ய வேண்டும். ஏன்னா இதை பார்க்கின்றார் தேவன். அங்கே 7 விதவையர் தன்னை மீது 2 நாணயத்தை போட்டதை பார்த்து ஆசீர்வதித்தார். என்ற சபைகளுக்கு இப்போ இன்றைக்கு பார்க்கலாம், இவங்க தசமம் காணிக்க இல்லை, சபை இந்த கட்டிடத்துக்கு தேவை இருக்கின்றது, வாடகை கட்ட வேண்டும், வேறு ஊழியங்களை செய்கிறார்கள், எளியவர்களை சந்திக்கிறார்கள், நாங்கள் செய்கின்றோம் சபை காரியங்களை, அதையும் செய்யணும். அதே மாதிரி இந்த தேவைகள் இருக்கின்றது என்றால் ஏழைக்கு இறங்குறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். நாங்கள் மட்டும் ஆராய்த்து நாங்கள் மட்டும் இப்போ நாங்கள் போயிட்டு ஒருவனுக்கு ஒரு வியாதியோடையோ இல்லை ஒரு பசியோடு இருக்கிறவனுக்கு ஜெபிச்சுட்டு நீ உனக்கு எல்லாம் நடக்குமென்று வரக்கூடாது. அவனுக்கு செய்ய வேண்டும், கிரியையினால் காண்பிக்க வேண்டும், நன்மை செய்ய படியுங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆகவே அதையும் செய்ய வேண்டும். இதை என்றால் கடைசி நேரத்தில் தேவன் சொல்ல வலது பார்த்து நிற்கிற பாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏன் நீங்கள் ஏழை கொடுத்தீங்க, வியாதியாக இருந்த ஒரு வியாதியை என்னை பார்க்க வந்தீங்க, தண்ணி கொடுத்தீங்க, தாகம் தீர்த்தீங்க, சிறையில் இருந்தபோது பார்க்க வந்தீங்க. இதனால் இதுவும் செய்ய வேண்டும். தேவனுடைய கட்டளை நியமங்கள் சித்தத்தையும் செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் செய்யும் போது நாங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். உணர்த்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயா, இந்த அன்பையும் செய்ய வேண்டும். ஆகவே தேவன் சொல்லுகின்றார், முதலாவது நாங்கள் அன்பு கூறுவது தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது, அடுத்ததாக துதிப்பது, அடுத்ததாக ஜெபிப்பது. ஜெபிக்கும் போது எங்கள் வாழ்க்கையை சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்து முடித்து எங்கள் முடிவு பரியந்தம் எங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். இந்த வாய்ப்பை தந்த இந்த ஊழியத்துக்கு, இந்த இயேசுவின் சுவிசேஷ அக்கினி ஊழிய சபையார் யாவருக்கும் ஊழியர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை சொல்லி வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.